எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டை சுற்றியும் இருக்கிற 10 வகை பழமரங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள். இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா 2 வயசு ஆகுது. 2 வருஷம் கழித்து காய்க்குன்னு சொன்னாங்க நர்சரியில். அது இப்படி பூ வைக்கலாம், பார்க்கலாம். பூ வச்சு நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பங்கனப்பள்ளி மாங்காய். இது காயும் டேஸ்ட்டாக இருக்கும், பழமும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்படி இது மட்டும் வந்துட்டு இந்த சப்பையாக ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி மாடல். ஆனால் ஒத்தையாக தான் வச்சுருக்கோம் காய். கொத்து கொத்தெல்லாம் இது வைக்காது. நாட்டு மாங்காய் வைக்கிற அளவுக்கு இது கொத்து கொத்தாக காய்க்காது. காய் எங்கங்கே தனித்தனியாக வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது நீல மாங்காய். இது கொத்து கொத்தாக காய்க்குங்க. அதுவும் எங்களுக்கு எப்போயுமே காய்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு மரம்னு பார்த்திங்கன்னா இது நீல மாங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்பெரி வந்து நான் மாடியிலையும் 2 தொட்டி வச்சுருக்கேன். தொட்டியில் பெருசு பெருசாக இருக்குது. அதுலேருந்து வந்து கிளைகளை நான் வந்து பதியம் போட்டு இங்கே தோட்டத்தில் வச்சு விட்டேன். அது பாருங்கள், இவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுலேயே 2 பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக பூ வச்சுருக்குதுங்க. என்ன தான் நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தாலும் மண்ணில் வச்சு வளர்க்குறதே அதுக்கு தனி தான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இது வாட்டர் ஆப்பிள். இதுவும் நான் அவங்க கூட நிறைய காய் பறித்து காமிச்சிருக்கிறேன். இது வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா இந்த சீசன் தான், இப்போ தான் காய்ச்சிட்ருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா நானும் கோர்ஸ் எடுப்பேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறையா காய்க்குங்க. சீசனுக்கு காய்ச்சாலும் நிறையா காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெமனும் வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற ஒரு மரம் தானே. அதனால் இதுக்கும் எங்களுக்கு வந்து கஷ்டமே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக வந்து லெமன் கிடைக்கும். அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குதுங்க. சப்போட்டாவும் இப்போ சீசன். ஆனால் மேலே இருக்குது காய். கீழே எடுக்கிறது வந்து கீழே இருந்தது. இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நாங்கள் எல்லா காய் பழம் எல்லாத்தையுமே நாங்கள் மாடியிலேருந்து பறிச்சுப்போம். அந்தளவுக்கு எல்லா மரமும் மேலே வளர்ந்துருச்சு. சூப்பராக நல்லா வளர்ந்து வந்துருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஜன்னலில் கை வச்சு அப்படியே பறிச்சுப்போம். அடுத்து மொட்டை மாடியும் வந்துடுச்சு. இது கொய்யா மரம். இது ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு நல்ல கொய்யாப்பழம். டேஸ்டியான கொய்யாப்பழம். சிலது கசக்கும், அப்படி இருக்கும் இல்லைங்களா. இது அப்படி இல்லைங்க, இவ்வளோ டேஸ்ட், சக்கரை மாதிரி இணைக்கிற ஒரு டேஸ்டியான கொய்யா மரம். இதுவும் பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டே தான் இருக்கும். இதுக்கு சீசன்லாம் கிடையாது. கொய்யாப்பழம் எப்பயுமே கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டார் ஃப்ரூட் வந்துட்டு இன்னும் காய்க்கலை. இனி பூ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தொட்டியில் வச்சுருந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் காய்ச்சிருச்சு. இது ஒரு வருஷம் 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொம்மக்கரன், அதாவது என்னது மாதுளம்பழம். இதுவும் பார்த்திங்கன்னா பூ வச்சு